ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய உடைந்த வாழ்க்கையை கட்டி மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைய நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக ஒரு தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். ஆமென். சங்கீதம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்த பாத்திரம் போல இருக்கலாம். ஒரு பாத்திரம், ஒரு டீ குடிக்கிற பாத்திரம் என்று வைத்துக்கொள்ளுங்க. அது உடைந்து போனால் அதில் டீயை விட்டு உங்களால் குடிக்க முடியாது. ஒரு சாப்பிடுகிற பாத்திரமாக இருந்தால் அந்த பாத்திரம் உடைந்து போனால் அதில் உணவை வைத்து உங்களால் சாப்பிட முடியாது. அதே போல் உங்களோட வாழ்க்கையினுடைய நாளில் உடைந்த பாத்திரம் போல இருக்கலாம். எல்லாராலும் நீங்கள் முழுவதும் மறந்து போன ஒரு நபராக இருக்கலாம். முந்தின நாட்களிலே உங்களோட அநேக நண்பர்கள் இருந்தார்கள், குடும்பமாய் உறவினர்கள் இருந்தார்கள். பல விதமான சூழ்நிலைகளை ஒருபோது நீங்கள் தனித்து இராதபடி நீங்கள் அநேகரோடு இணைந்து காணப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்க. உங்களை சுற்றிலும் இருந்தவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் இருந்தார்கள். நீங்களும் அவர்களுக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் காணப்பட்டீர்கள். ஆனால் சூழ்நிலைகள் மாறின போது உங்களோட வாழ்க்கையில எதிர்பாராம ஏற்பட்ட ஒரு விபத்து போல ஏற்பட்ட ஒரு சம்பவம், ஒருவேளை நீங்க கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், வேறு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில வந்த ஒரு இழப்பு உங்களை உடைந்த பாத்திரத்தை போல மாற்றிவிட்டது, கஷ்டத்துக்குள் ஆக்கிவிட்டது. மற்றவர்கள் உங்களை மறந்து போனார்கள். உங்களோடு முந்தி ஒட்டி உறவாடினவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு தூரமாய் போனார்கள், உங்களை விட்டு விலகி போனார்கள். வேதம் சொல்லுகிறது, செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டு போனேன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவை உங்களோட வாழ்க்கையில ஒரு மனிதன் செத்து போனா ஒரு கொஞ்ச நாள் அவனை நினைத்து கொள்வார்கள். பிற்பாடு நாட்கள் போக போக மறந்து போயிடும். செத்த உடனே 3ஆம் நாள் அவரை நினைவு கூறுவார்கள், 8ஆம் நாள் நினைவு கூறுவார்கள், 11ஆம் நாள் நினைவு கூறுவார்கள், 31ஆம் நாள் நினைவு கூறுவார்கள். அதன் பிற்பாடு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நினைவு கூற ஆரம்பிப்பார்கள். சில வருஷம் போன உடனே அப்படியே மறந்து போய் விடுவார்கள். இதே போல உங்களோட வாழ்க்கையிலே உங்களை நினைக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள், உங்களை தப்புவிக்க வேண்டியவர்கள், உங்களை பல வழிகளிலேயும் தாங்கி சுமக்க வேண்டியவர்கள் உங்களை செத்தவனை போல உங்களை நினைத்து முழுவதும் மறந்து விட்டார்கள் அல்லவா? உங்களோட பாத்திரம் உடைந்த பாத்திரம் போலதாயிற்று அல்லவா? உங்களுடைய இருதயம் உடைந்து போய் விட்டதல்லவா? நொறுங்கி போய் விட்டதல்லவா? இனி என்ன செய்வேன் என்று தெரியாமல் உடைந்த கண்ணாடியை போல உங்களோட இருதயம் இருக்கிறது அல்லவா? நீங்க செத்த ஆள் என்று நினைத்து பிறர் உங்களை மறந்து விட்டது போல உங்களோட வாழ்க்கை காணப்படுதல்லவா? அந்நாட்களிலே அவர்கள் எப்படி பழகினார்கள்? அந்நாளிலே எப்படி அவர்கள் உங்களோடு இருந்தார்கள்? அந்நாட்களிலே அவர்கள் எப்படி உங்களோடு துணையாய் இருந்தார்கள்? உங்களுக்கு ஒரு சிறிய தலைவலி வரும்போது அவர்கள் ஓடி வருவார்கள் அல்லவா? ஒரு காய்ச்சல் வரும்போது நீங்க வேலை செய்ய முடியாம படுத்திருக்கும் போது உங்களை தாங்க சுமக்க உணவுகளை எடுத்துக்கொண்டவர்கள் வந்தார்கள் அல்லவா? இன்று உங்களுக்கு வந்ததோ பேரிழப்பும் பேரிடிய போன்ற ஒரு சம்பவமா இருக்கிறதே. உங்களோட வாழ்க்கையில நீங்க கனவு காண முடியாத ஒரு சம்பவம் உங்களோட வாழ்க்கையில வந்ததே. நீங்க நினைத்து கூட பார்க்காத ஒரு இழப்பு உங்களை சூழ்ந்து கொண்டதே, ஒரு நெருக்கம் அப்படி சூழ்ந்து கொண்டதே. உங்களுடைய சொந்த சகோதரர்களால நீங்க ஏமாற்றப்பட்டீங்களே, கணவனால நீங்க ஏமாற்றப்பட்டீங்களே, உங்களோட மனைவியினால ஏமாற்றப்பட்டீங்களே, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்தார்களே, நீங்க விரும்பாததை அவர்கள் விரும்பி செய்து உங்களை வெட்கப்படுத்தினார்களே. சமுதாயத்தில் உங்களுடைய இருதயம் உடைந்து போயிட்டு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று வசனம் சொல்லுகிறது போல பெற்றாரை மறந்து ஓடி போன பிள்ளைகளை போல உங்களோட வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? பிள்ளைகள் உங்களை விட்டு தாங்கள் விரும்பினர்களோடு வாழ போனதுனால நீங்கள் பிள்ளைகளால் மறக்கப்பட்டு முழுவதும் மறக்கப்பட்டு இருந்தீர்களே. அவர்களை தூக்கி சுமந்து அவர்களை வாழ வைத்து படிக்க வைத்து அவருடைய எதிர்காலத்துக்காய் அவ்வளவு பிரயாசப்பட்டீங்க. இன்று ஒரு நபரை கண்ட உடனே, பெண்ணோ ஆணோ கண்ட உடனே அவர்கள் ஓடிவிட்டார்கள் அல்லவா? உங்களை விட்டு
நீங்க சொன்ன புத்திமதியை கேட்காமல் ஓடி அவர்கள் அப்படி கஷ்டப்படுகிறார்கள், இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று பிறர் சொல்ல நீங்க கேட்கும் போது எவ்வளவாய் உடைந்து போகிறீர்கள். பிள்ளைகள் நிமித்தம் நீங்க உடைகிற உடைவு ஒரு கண்ணாடி எப்படி ஒரு கல்லினால் எறிந்து உடைக்கப்படும் போது சிதறுண்டு போவது போல உங்களுடைய இருதயம் உடைந்து போயிட்டது அல்லவா. என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு நீங்க கடந்த காலத்தில் அந்த பிள்ளைகள் உங்களோடு எவ்வளவு அன்பா இருந்தார்கள் என்பதை நினைத்து நினைத்து நீங்க அழுது அழுது கதறி துன்பத்தில் துடிக்கிறீர்கள் அல்லவா. பிள்ளைகள் உங்களை செத்தவர்கள் என்று நினைத்தது போல முழுவதும் உங்களை மறந்து விட்டார்கள் அல்லவா. உங்களை விசாரிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. உங்களுடைய வயதான காலமாக இருக்கலாம் அல்லவா. இப்பொழுது பிள்ளைகள் உங்களை பார்க்க வருவதில்லை, விசாரிப்பதில்லை, உங்களுடைய பலவீனங்களில் உதவுவதில்லை. நீங்கள் செத்து போனவர்களை போல பிள்ளைகள் உங்களை பார்த்து நினைக்கிறார்கள் அல்லவா. ஏன் இவைகள் நடக்கிறது? சில கணவன்மார் அல்லது சில மனைவிமார் இப்படித்தானே ஒருவரை ஒருவர் இப்படியாய் பிரிந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே எல்லாராலும் மறந்து போனவர்களை போல, மறக்கப்பட்டது போல, செத்தவனை எல்லாரும் மறப்பது போல உங்களோட வாழ்க்கை பிறரால மறக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறந்து விடுவதில்லை என்று, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உங்களை உலகம் மறக்கலாம், உங்களுடைய பெற்றார் மறக்கலாம், கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், சமுதாயம் மறக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்களை மறக்க மாட்டார் என்று. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. செத்தவனை போல முழுவதும் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். உங்களோட இருதயம் உடைந்திருக்கிறது, உங்களோட உள்ளம் பரிதபிக்கிறது. என்ன செய்வேன்? நான் இருக்கிறதை விட மறிக்கிறது நல்லதென்று கூட நீங்க சொல்லலாம். அழுது 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 நீங்களுடைய தலை அணை கூட கண்ணீரினால நனைந்து ஈரமாய் இருக்கிறது அல்லவா. அப்படியாய் உங்களோட உள்ளம் உடைந்து போய் விட்டது அல்லவா. பாத்திரம் உடைந்து விட்டதல்லவா. நிம்மதியற்று போய்விட்டதல்லவா. நித்திரை தூரமாகி விட்டதல்லவா. நண்பர்கள் உங்களை விட்டு விலகி விலகி போய்விட்டார்கள் அல்லவா. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள், உங்களிடம் வாங்கினதை திருப்பி செலுத்த வேண்டியவர்கள் உங்களை விட்டு விட்டு விலகி தூரமாய் போய் உங்களை மறந்தே போனார்கள் அல்லவா. வழியில கண்டாலும், போக்குவரத்துல கண்டாலும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கண்டாலும் உங்களை கண்டும் காணாதவர்களை போல இப்பொழுதும் மறக்கப்பட்டவர்களாய் உங்களை நினைத்து தங்களோட வாழ்க்கையில மறந்துட்டோம் என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் செல்லுகிறார்கள் அல்லவா. அருமையானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, அவர் உங்களை மறப்பதே கிடையாது. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களோட வாழ்க்கையுடைய நாளில் உடைஞ்சிருக்கலாம். உங்களை ஒருபோதும் மறக்காதவரும், உங்களோட உடைந்த வாழ்க்கையை திரும்ப கட்டி தருகிறவரும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நான் உன்னை மறுபடியும் கட்டி வைப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் உங்களோட உடைந்த பாத்திரத்தை கட்டி தருவார், உடைந்த வாழ்க்கையை கட்டி தருவார். உடைந்த பகுதிகளை அவர் சரி செய்து மீண்டும் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றவர்களால் நீங்க மறக்கப்பட்டாலும் இயேசுவால் நீங்க நினைவு கூறப்படுகிறீங்க. இயேசு உங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர். ஒரு வருஷமும் ஒரு மாதமும் 20 நாளுமாய் நோவாவினுடைய பேழை கடலில் தண்ணீருக்கு மேலே மிதந்து கொண்டே இருந்தது. பூமியிலே சஞ்சரிக்க முடியவில்லை. பூமியில இருந்து எல்லா மனிதர்களும், நோவா குடும்பத்தை தவிர மற்றவர்கள் எல்லாரும் மரித்து விட்ட ஒரு காலம் அது. அந்த காலத்திலே பூமியிலே நடமாட முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த நேரத்திலே தேவன் நோவாவுடைய பேழையில் இருந்தவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய நாள் உங்களை நினைவு கூற போகிறார். அவர் உங்களை நினைவு கூறும் போது உங்களை யாரெல்லாம் மறந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து உங்களோடு ஒட்டி கொள்ளும்படியாக இயேசு செய்வார். உங்களோடு சேரும்படி அவர் செய்வார். என்னடா இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே நீங்க உடைந்த பாத்திரத்தை போல இருந்தாலும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க வல்லவராக இருக்கிறார் இயேசு. அதே போல செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட உங்களோட வாழ்க்கையை இயேசு நினைவு கூறுகிறார், இயேசு நினைத்தருள்கிறார். ஆகவே உங்களோட வாழ்க்கை இன்று நாளில் மாறப்போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க ஆண்டவராகிய இயேசுவை உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. ஆகவே அன்பு ஆண்டவராகிய இயேசுவை என் உள்ளத்துக்குள்ளே வாரும். உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராய், மீட்பராய், தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ளே
வாரும், என்னை நினைவு கூறும் தெய்வம் நீர் ஒருவர் தான், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நீங்க சொன்னீங்களே, அப்படியா என்னை மறக்காமல் நினைவு கூர்ந்து என்னை நடத்தும்படியாய் உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்குள்ளே வருவார். பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து இயேசுவை எனக்குள்ளே வாரும், என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயங்களுக்குள்ள என் ஆண்டவரே நீங்க பிரவேசிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா உடைந்த பாத்திரம் போல இருக்கிற உங்களோட வாழ்க்கையை மீண்டும் நீங்க கட்டி எழுப்புங்க, உருவாக்குங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொன்னது போல நீங்க கட்டுவீங்க. உங்களோட வாழ்க்கையை இடிந்த பகுதிகளை சரி செய்யுங்க, உடைந்த பகுதிகள் ஒவ்வொன்றையும் புதிதாக்கி கொடுங்க. செத்தவனை போல முழுவதும் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிற அவங்களோட வாழ்க்கையை என் ஆண்டவராகிய இயேசு நினைவு கூறும் தெய்வம். இப்பொழுது அவங்களோட வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிங்கப்பா. நீங்க பிரவேசித்து அவங்களோட வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவங்களை நீங்க ஆசீர்வதித்து அவங்களோட வாழ்க்கையை புதிதாய் கட்டி எழுப்பி அவர்களை வெட்கப்படுத்தினவங்க, அவங்கள விட்டு தூரமா போனவங்க, அவங்கள மறந்து போன எல்லாவர்களுக்கும் முன்னே அவர்களை உயர்த்தி அவர்களை கனம் பண்ணி நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க அப்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே இயேசு இன்றைய நாளில் பிரவேசித்திருக்கிறார். நீங்க பிறரால் மறக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவால மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆதலால் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென்.